சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். இன்றைக்கு நான் பேச இருக்கும் சப்ஜெக்ட் தெய்வீக காதல் கவிதை நாடகம். நீங்கள் உங்களை சூலமித்தியாளாய் நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக நினைத்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கவிதை நாடகத்தில் நீங்கள் போகும் பொழுது நீங்கள் சூலமித்தியாளை போல மாறிவிட வேண்டும். சூலமித்தியாளை போல அல்ல, சூலமித்தியாளாகவே மாறிவிட வேண்டும். தாவீது ராஜா வயது காலத்தில் ஒரு பெண்ணை தேடினாங்க. ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 1 verse 1 இருக்குது. அப்போது அபிஷாக் வந்து சூனம், வெரி பியூட்டிஃபுல் கேர்ள், சூனம்ங்க பட்டணத்தில் தான் எடுத்தாங்க. சூனம் என்ற பட்டணம் என்றாலும் சூலம் என்ற சுனேமித்தியாள் ரெண்டு ஒன்று தான். இந்த சாங் ஆஃப் சாலமனை பற்றி சில உதாரணத்தை சொல்கிறேன். இந்த சாங் ஆஃப் சாலமனில் ஏலோஹிமோ தேவன் என்ற சொல்லோ கிடையவே கிடையாது. ஆனாலும் இது ஆழமான தெய்வீக அன்பை எடுத்து காட்டும் ஒரு நூலாக இருக்கிறது. சாலமன் ராஜா 971 கிமுலேருந்து 931 கிமு வரைக்கும் 40 வருடம் எருசலேமில் ராஜாவாக இருந்தார். அவருக்கு சுமார் 400 மைல் தள்ளி பாகால் அம்மோன் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹாலிடே ரிசார்ட், ஹாலிடே பங்களா, அரச பராமரிப்பிலே அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா சோல்ஜர்ஸு, குக்கு இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு நேராக பாகால் அம்மோன்கிற இடத்துக்கு போய் அங்கே ஒரு 10-15 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி திரும்புவார். இந்த தடவை சாலமன் ராஜா நினச்சார், நான் யாரையும் கூட்டு போகக்கூடாது, நான் தனியாக போகணும். சேரியட்டில் போயிட்டு சேரியட்காரனையும் திருப்பி அனுப்பிடணும். ஆனால் நான் பங்களாவில் தங்க மாட்டேன். ஒரு மேய்ப்பன் வேஷம் போட்டுட்டு ஒரு 15 ஆடுகளை வாங்கி வச்சுட்டு மெய்ப்பனாக நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப் ஆஸ் அ ஷெப்பர்ட். இயேசு கிறிஸ்து மெய்ப்பனாக வந்தார் அப்படின்னு ஜஸ்டின் பாப்பா ஒரு அழகான பாட்டு எழுதினார், சென்னை பட்டணத்தில். அந்த பாட்டு அடிக்கடி அவர் பாடுவார். அவர் இயேசு கிறிஸ்து மெய்ப்பனாக வந்தார், நானே நல்ல மெய்ப்பன் என்று மெய்ப்பனாக வந்தார். அப்போது மெய்ப்பனாக வந்து இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது லஞ்ச் டைம் இருக்கும். சூலமித்தியாளுடைய அம்மா செத்து போயிட்டாங்க. அதனால் சூலமித்தியாளுடைய அப்பா மறுமணம் செய்து கொண்டார். ஆகவே மறுமணம் செய்து கொண்டதுனால இந்த முதல் தாயினுடைய மகளான இவளை கொடூரப்படுது. மாற்றாம் தாயின் கொடுமை. என்ன செய்வான்னா, சாலமோனுடைய திராட்சை தோட்டத்தில் காலையில் போயிட்டு வெயிலில் நின்று பறவைகள் வந்து திராட்சை பழத்தை கொத்திட்டு போகாமல் இருக்கு, அந்த பறவைகளை விரட்டுற வேலை. அதான் அவள் சொல்கிறா, நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். அதாவது வெயிலில் கருப்பாய் இருந்தாலும்ங்கிறதுக்கு ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் சன்பர்ன்ட். நம்ம நாட்டில் வெள்ளையாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். மேல் நாட்டில் ரொம்ப வெள்ளையாக இருக்கும், கருப்பாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ குறையாக போட முடியுமோ போட்டு வெயிலில் போய் பார்த்துக்குவாங்க கடற்கரையில் மணிக்கணக்கில். நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன். அவங்க வந்து அவங்களுக்கு கருப்பு கலர் பிடிக்கும், நமக்கு சிவப்பு கலர் பிடிக்கும். அப்போது இந்த சூலமித்தியா லஞ்ச் டைமில் அவர்கிட்ட கேட்பா, மேய்ப்பரே உங்கள் ஆடுகளை எங்கே வைக்கிறீங்க? எதுக்குமா கேட்குறேன், லஞ்ச் டைம் 1 hour எனக்கு கிடைக்கும், அப்போ நான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து உங்களை பார்த்துட்டு ஐ வில் ஸ்பெண்ட் த டைம் வித் யூ அப்படின்னா. அவரும் சரி வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே இருப்பேன், அந்த மரத்தடியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இது லஞ்ச் டைமில் அங்கே போகும். லஞ்ச் டைம் முடித்தோடனே கவலையோடு திரும்பி வந்துடும். திரும்பி வந்தோடனே அந்த மெய்ப்பன் மேலே இவளுக்கு ஒரு தெய்வீக காதல். அப்புறம் அப்படி மேய்ச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு 10-15 நாள் ஆனவுடனே சாலமோன் ராஜாவுக்கு கால் வந்துருச்சு. நீங்கள் என்ன ராஜாவே, என்ன ரொம்ப லாங் ஹாலிடே எடுத்துட்டிங்களே, புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் வந்து போயிட்டார்.
எங்கே போயிட்டார்? ராஜாவாக போயிட்டார். இவளுக்கு தெரியாது மெய்ப்பனாக வந்தது சாலமோன் ராஜான்னு இவளுக்கு தெரியாது. அதனால் இவ எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே தேடி அலைஞ்சா. அந்த கதையின் வசனம் சொல்லும்போது அந்த நாடகத்தில் சொல்லும்போது இதை நான் நாடகமாகவே எழுதினேன். கலைஞர் அவர்கள் தொல்காப்பியம் என்பதற்கு ஒரு அழகான விளக்கம் தமிழில் எழுதியிருக்கிறார். இது கிறித்தவ தொல்காப்பியம் என்று நான் அழைக்கிறேன். தலைவன் தலைவி அவர்களுக்கு 2 பேருக்கும் மத்தியில் உள்ள ஆழமான அகநானூறு பாடல்களை போன்றதொரு கவிதை நயம் நிறைந்த நாடகம். அஸ்மா அஸ்மேட்டன் என்று கிரேக்கத்தில் அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் கேன்டிகம் கேன்டிகோரம் என்று லாட்டின் வல்கேட் பைபிளில் அழைக்கப்படுகிறது. கேன்டிக்கிள் அப்படின்னா சாங், கேன்டிக்கிள் ஆஃப் கேன்டிக்கிள்ஸ். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. நீதிமொழிகள் 3000 எழுதினார். அதில் 31 அதிகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் 1005 பாடல்கள், 8 அதிகாரம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, நிறைய கிடைக்கல. சாலமன் ஒருத்தர் கேட்டார், சாலமோனுக்கு 600 மனைவிகள் 300 வாய்ப்பாட்டுகள், இவர் எப்படி இந்த இது எழுதினார் அப்படின்னு. சாலமோன் ராஜா ராஜ்ய பாரம், அதாவது 1971 பிசியில் அவர் அரியணையில் ஏறினார். பேச்சுலராக ஏறினார். பேச்சுலராக ஏறின உடனே அவருக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. தோணுன்னொடனே இவர் ரிசர்ச் பண்ணுறார். அப்போ அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிக்கிறாரு, நல்ல ஆம்பளைகள் இருக்காங்க நிறைய பேர். அவர் நினைக்கிறார், நான் பொம்பளையாக இருந்தால் எனக்கு தகுதியான என் ஸ்டாண்டர்டுக்கு மாப்பிள்ளை நிறையா இருக்குது. ஆனால் நான் ஆம்பளையாக பிறந்துட்டேன், தேடி தேடி பார்த்தா ஒரு பொண்ணும் சரியில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எத்தனையோ பெண்களை தேடினாப்பா, எனக்கு ஒரு பெண் கிடைக்கும். இதெல்லாம் மறுமனையாட்டிகளை கட்டுவதற்கு முன்பு சாலமன் நினைச்சது. பிரசங்கி 7:28. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. என் மனம் ஒன்றை தேடுகிறது, அதை நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். 1000 பேர்ல ஒரு புருஷனை பார்த்தேன். 1000 பேருக்கு ஒருத்தன் இருக்கான் நல்லவன். இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. ஆனா எனக்கு ஏற்றபடி ஒரு ஸ்திரீ காணோம், கண்டுபிடிக்கல அப்படின்னு அவர் பிரசங்கில் எழுதியிருக்கார். அதைத்தான் கண்டுபிடிச்சாரு உன்னத பாட்டில். எப்போ கண்டுபிடிச்சாரு? மெய்ப்பனா போகிற சமயத்தில் அந்த ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சார். இது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், முதலாவது அவர் தெரிந்தெடுத்து மனைவியாய் அழைத்து வந்தது. மனித அன்பு மாறலாம், மனித அன்பு மறையலாம், மனித அன்பு எதிரியாக கூட, எதிர்ப்பு சக்தியாக கூட மாறலாம். ஆனால் தெய்வ அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு பையன் கேட்டானா அவங்க அப்பாட்ட, ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு சொல்ல தெரில. அப்போ ஒரு ஃப்ளைட் இவ்வளோன்னு பறந்துக்கிட்டு இருந்தது. உடனே அந்த பையனை பார்த்து சொன்னார், இந்த விமானம் மாதிரி பெரியவர்னா. அவன் சொன்னான், சார் என்னுடைய டூத் பேஸ்ட் வைக்க பாருங்க ப்ரஷில், அதை விட சின்னவரா? என்னப்பா சொல்கிறீங்க? நான் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னா நீங்கள் மலை மாதிரி பெரியவர்னு சொல்லுவேன்னு நினச்சா, அங்கே ஒரு ஃப்ளைட்டை காட்டிட்டு அது எங்கேயோ தூரத்தில் பறக்குது, இவ்வளோன்னு இருக்குது, அது மாதிரி பெரியவர்னு சொல்கிறீங்களேன்னா இவர் விட்டார் அப்பா. அடுத்த நாள் அவனை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போனார். 743 பெரிய பிளேன் நிற்குது. சொன்னார், பாருடா, ஈ அப்பா எவ்வளோ பெரிய பிளேன் அப்படின்னாரு. பக்கத்தில் வந்த ஆண்டவர் பெரியவர், தூரத்தில் இருந்தால் அவர் சிறியவர். என்னை நோக்கி சேருங்கள், நானும் உங்களை ட்ரா க்ளோஸ் டு மீ, ஐ வில் ட்ரா க்ளோஸ் டு யூ. நீங்கள் என் பக்கத்தில் வந்தீங்கன்னா பெரியவராக பார்ப்பீங்க. தூரத்தில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் மாதிரி தான் குட்டியாக தெரியும். நீங்கள் எங்கே நின்று பார்க்குறீங்களோ அவ்வளோ பெரியவர். நான் பக்கத்தில் பார்க்குறேன், பக்கத்தில் வந்து நான் வந்தேன், அவர் வந்தார், 2 எனக்குள்ளே போயிட்டார்.
we are indwelt by the Holy Spirit. So that is a wonderful experience. பட் இந்த சாங் ஆஃப் சாலமோனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜோஹார் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. ஜோஹார், த வேர்ட் ஜோஹார் இன் ஹீப்ரூ மீன்ஸ் லைட். ஜோஹார் மீன்ஸ் லைட். இது கபாலா என்ற யூதர்களுடைய புத்தகத்தின் ஒரு இம்பார்ட்டண்ட் எடிஷன். அந்த ஜோஹாரில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், இந்த சாங் ஆஃப் சாலமோன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் மிகவும் சிறப்பான நாள். வேதத்தில் எந்தெந்த புத்தகத்தெல்லாம் சேர்க்கலாம், எந்தெந்த புத்தகத்தெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு டிஸ்கஷன் நடந்தது. அப்போ அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க, உன்னத பாட்டு சேர்க்கக்கூடாது, அது என்ன காதல் கடிதம் மாதிரி இருக்குது, செக்குலர் மேகசின் மாதிரி இருக்குது, எல்லாம் சேர்க்கக்கூடாது. அந்த நேரத்தில் ரபி அக்கிபா அப்படின்னு ஒருத்தர் 97 கிபி 90ஆம் ஆண்டு ரபி அக்கிபா அவர் சொன்னார், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் புக், யூ மஸ்ட் இன்க்ளூட் அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவின் அன்பு எவ்வளவு ஆழமானது, நீளமானது, உயரமானது, அகலமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சிலுவையை பார்க்க வேண்டும். சிலுவையை பார்த்து முடித்தவர்கள், சிலுவையின் அன்பில் தன்னை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தெரிந்து கொண்டவர்கள் அடுத்தது படிக்க வேண்டியது உன்னத பாட்டு. உன்னத பாட்டில் நீங்கள் சுலமித்தியாக மாறிடணும். அப்போ அவர் சொல்லுவான், உம்முடைய முத்தங்களினால் என்னை முத்தம் கொடுப்பீராக அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சுலமித்தியா ஆனவுடனே என்ன செய்யணும் அப்படின்னு காட்டணும். சுலமித்தியா ஆண்டவர்கிட்ட மாறி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உச்சின்னு சத்தம் கேட்கும். சரியா? ஆண்டவர் உங்களுக்கு முத்தம் கொடுப்பார். இந்த அன்பு காதல் நாடகத்தில் நீங்கள் நடிக்கும் நடிகர் அல்ல, உண்மையான பாத்திரம். You will go through this experience. You will have to become அந்த சுலமித்தியால மாறி. சுலமித்தியால் அவங்க அம்மா நேசிக்கலை. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். தாவீது ஆலயத்தை கட்ட விரும்பினான், அந்த ஸ்லாக்கியம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் சாலமோன் ஆலயத்தை கட்டினான். சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்கிற நாளிலே உன்னத பாட்டை பாடகர்கள் எல்லாரும் இசை இயக்க சாலமோனே அந்த பாட்டை, உன்னத பாட்டை பாடினாராம். அந்த பாட்டை சாலமோனே பாடின பொழுது தேவ மகிமை அப்படியே இறங்கி ஆலயத்திற்குள் வந்து ஆசாரியர்கள் நிற்கக்கூடாமற் போயிற்று என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆசாரியர்கள் அனாயிண்டிங் தாங்கக்கூடிய மனிதர்கள். ஆனால் அந்த ஆசாரியர்களே விழும் அளவிற்கு ஷெகேனா மகிமை இறங்கியது. அது சாலமோன் பாடிய பொழுது இறங்கியது. கொன்ஷா சொன்ன மாதிரி இந்த பாட்டை, சிங் த சாங் ஆஃப் லவ் ஆல் த்ரூ யுவர் லைஃப். Gunsha, she signed. I am keeping that book as a precious copy of the book. இதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சாலமோன், அது லார்ட் ஜீசஸ். நான் கதை சாலமோன் ராஜாவாக போனது சொன்னேன். இந்த பொண்ணு தேடுறான், லஞ்ச் டைமே சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன்? லவ் இஸ் ஒண்டர்ஃபுல், பட் இட் ஹஸ் காட் எ ஸ்டிங் ஆஃப் பெயின். அதில் வலியும் இருக்கும். நேசித்தவர்கள் பிரிந்து விட்டால் வலி இருக்கும். அதனால் இவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஒரு நாள் திடீர்னு ஒரு ரதம் வருது. எல்லோரும் அந்த ஊரில் உள்ளவங்க, யார் நம்ம ஊருக்கு ஒரு ரதம் வருத? அந்த ரதம் ரட்சிப்பு என்னும் ரதம் வந்த உடனே எல்லோரும் நினைக்கிறாங்க, யாருக்கு வருது இது? நம்ம ஊர்லேயே வருது, இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. சுலமித்தியாளுடைய வளர்ப்பு தாய், கொடுமைப்படுத்தும் தாய், அந்த தாயும் போய் பார்க்குறான். என்னதுன்னு கொட்டடிச்சிட்டா போதும், எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன நடக்குன்னு பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லோரும் பார்க்குறான். சுலமித்தியாலம் போயிட்டு
என்ன நம்ம ஊருக்கு தேர் வருது, பாட்டு பாடுது அப்படின்ட்டு அவளும் போய் பார்க்குறான். அப்படி அந்த தேரில் இருந்து சாரதி இறங்கி வந்து, யார் சூலமித்தியா அப்படின்னா, சூலமித்தியில் எத்தனையோ பெண் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்றாங்க, என்ன இல்லை உன்னே தாமா. என்னது, என்னை அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை, ராஜா உன்னை திருமணம் செய்ய போகிறார். 5வது வசனம், 1 chapter 5. எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். இப்போ இதில் 2 சொல்லியிருக்கு. எருசலேமின் குமாரத்திகளே, இப்போ அவள் எருசலேமுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் எருசலேம் குமாரத்திகளை கூப்பிட்றான். யூ டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலேம், கேதாரின் கூடாரங்களைப் போலவும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேதாரின் கூடாரம் இஸ்மவேலுடைய செகண்ட் சன். பிற்பல சந்ததிகளாக பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன: இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம். ஆகவே இஸ்மவேலுடைய 2வது மகன் யாரு? கேதார். கேதார். அவன் கற்பர்பான். நான் கேதாரின் கூடாரத்தை போலவும் சாலமனின் திரைகளைப் போலவும். சாலமோனின் திரைகளைப் போலவும். கேதாரின் கூடாரத்தில் அங்கே இருக்குது எல்லாமே கருப்பு, பிளாக் கலர், சன் டேண்ட். சீபாராணி வந்து அவங்க வேலைக்காரங்க வீட்டில் போய் கோல்டன் தட்டில் சாப்பிட்டுட்டு மயங்கிட்டான். அப்படி இருக்கும்போது அவன் வேலைக்காரன் சாப்பிட்ற தட்டு தங்கமாக இருந்தால், அவன் அரண்மனையில் போட்டிருக்க கேட்டன் எப்படி இருக்கும்? ஃபுல்லி எம்ப்ராய்டரு, கோல்டன் கலர்டு த்ரெட்ஸ், ஃபுல்லி எம்ப்ராய்டு ஒர்க். அவன் சொல்கிறா, தன்னை கம்பேர் பண்ணுறான். சிவராணி போய் அப்படியே வாயில் கை வச்சு மூக்கில் கை வச்சு பார்த்துருப்பான், என்ன அழகாரு அப்படின்னு. அந்த திரை மாதிரி நான் இருக்கம்பா, நீங்கள் என்னைய கற்பா இருக்கேன்னு பார்க்காதங்க எருசலேம் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத பார்க்கணும். இதில் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த சாலமோன்கிற வர இடத்துல, மெய்ப்பென்கிற வர இடத்துல பார்க்கணும். சூலமைட், அது மணவாட்டி, நீங்கள் தான் சூலமைட், உங்கள் பேரை போட்டுக்கணும். டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலம், டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலம் இஸ் நாட் ஃபுல்லி மெச்சூர்ட், இன்னும் அவர்கள் முதிர்ச்சி அடையவில்லை. மாற்றாம் தாய்க்கு 2 ஆண் பிள்ளைகள், ஆகவே கோபக்கார 2 சகோதரர்கள். அதுக்கப்புறம் காவல்காரர்கள். இவன் தேடி அலைகிறான், நைட்டில் தேடி அலைகிறான். அப்போ வந்து யார் நீ அப்படின்னு வஸ்திரத்தை, மூடி இருக்க வஸ்திரத்தை பிடிச்சிக்கிறான். கோபமான காவல்காரன், நல்ல காவல்காரன். 2 விதமான காவல்காரன்களை நீங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம். பிரசங்கிக்கு அப்புறம் சாலமோன், சாங் ஆஃப் சாலமோன்னு வச்சுருக்கு. அந்த பிரசங்கிக்கும் இதுக்கும் கான்ட்ராஸ்ட். பிரசங்கின் புத்தகம் என்ன சொல்லுது? யூ cannot கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் த நாலேஜ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். சூரியனுக்கு கீழே நீங்கள் கார்டன் வச்சாலும் சரி, நீங்கள் எவ்வளவு படித்தாலும் சரி, உங்களுக்கு திருப்தியே இருக்காது. ஆகவே சூரியனுக்கு கீழே உள்ள அறிவு உங்களுக்கு திருப்தியை தராது. சூரியனுக்கு மேலே உள்ள அன்பு உங்களுக்கு பொங்கி வழியும் சமாதானத்தையும், பொங்கி வழியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தரும். அதுதான் சாலமன் பார்த்தா பிரசங்கியில் சொல்கிறான், எல்லாம் மாயை மாயையே அப்படின்றான். அதுக்கப்புறம் இதை எப்படி மொழிபெயர்த்தான்னா, சூரியனுக்கு கீழே எல்லாமே நீர்க்குமிழி வாழ்க்கை. நீர்க்குமிழி அப்படி ஓரம் டப்புன்னு போயிடும். நீர்க்குமிழி, நிலையாமை அப்படின்னு எழுதினேன். ஆனால் சூரியனுக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் பேரில் கொள்ளும் அன்பு, அது நிலையானது, நித்தியம் வரை திருப்தியை தரக்கூடிய ஒரு அன்பு. ராங் திங்ஸ் ஆர் ஷாட் இன் அ ராங் வே அண்ட் யூ எண்ட் அப் வித் டிசப்பாயின்ட்மெண்ட். பட் when you follow the Song of Solomon, right things are shot. சரியான காரியங்கள் சரியான வழியில் செல்வதினாலே நிரந்தரமான சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆகவே
நீங்கள் மற்ற பைபிள் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது, காஸ்பல்ஸ் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்கிறீர்கள். உன்னத பாட்டு படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவையே அறிந்து கொள்வேன். Knowing about God is one thing, knowing God is a different thing. But the word says, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை பர்சனலாக ருசித்து பார்க்கணுமானா இந்த சாங் ஆஃப் சாலமோன் புக்கில் தான் நீங்கள் ருசித்து பார்க்க முடியும். வசனம் 1. சாலமன் பாடின உன்னத பாட்டு. சாலமோன் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாரிலும் ஞானவான். அப்போ இதை நீங்கள் எப்படி சொல்லணும்? தேவனால் ஞானவான் ஆக்கப்பட்ட சாலமோன் எழுதிய உன்னதமான பாட்டு. பாட்டுகளிலே தலை சிறந்த பாட்டு, உன்னத பாட்டு, உன்னதமான பாட்டு. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அவங்க யோசிக்கிறான், இந்த அன்புக்கு என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கிறான். யாரு? சாலமன் ராஜா. அப்போ அவங்க நாட்டில் சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க எப்போவுமே திராட்சரசம் குடிச்சிக்கிட்டே இருப்பான். திராட்சரசம் மகிழ்ச்சிக்காய் குடிக்கப்படும் அப்படின்னு பைபிளில் சொல்லு. அவனுக்கு திராட்சரசம் எவ்வளவு முக்கியமோ அதை போல உங்கள் அன்பில் நான் மயங்கி கிடக்கணும். மயக்கம் வருது, என்ன வந்து பிபி அதிகமானதுனால இல்லை, உங்கள் அன்பு என்னை மயக்குது. ஆண்டவருடைய அன்பை அப்படி ருசிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். பைபிள் அநேக முத்தங்கள் இருக்கு. மரியாள் ஒருத்தி வெள்ளைக்கல் பரணி ஒரு வருட சம்பளத்தில் ஒரு வாசனை திரவியம் கொண்டு வந்து அந்த திரவியத்தை பாட்டிலோட ஜீசஸ் கையில் பத்திரமா வச்சுக்கோங்க, ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், வேணும்போது திறந்து கொஞ்சம் போட்டுங்க அப்படி சொன்னால உடச்சி காலில் ஊற்றிட்டான். அந்த ஊற்றிட்டு அந்த காலை முத்தம் கொடுத்து முடியினால் தொடச்சான். இது மணவாட்டியின் அன்பின் முத்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு 3.5 ஆண்டுகள் சீடனாக இருந்த யோதாஸ் அங்கேருந்து வந்து இயேசு கிறிஸ்து கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். அது காட்டி கொடுக்கும் முத்தம், கிஸ் ஆஃப் பிட்ரேயல். அது ஒரு முத்தம். கெட்டகுமாரன் திரும்பி வந்த பொழுது தகப்பன் அவன் கழுத்திலே முத்தமிடுகிறான். தட் இஸ் கிஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். தமது அப்படிங்கிற யாரை குறிக்கும்? இவளுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. முத்தங்களால் கிஸ்ஸஸ். ஒரு தடவை முத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னால வாயின் முத்தங்களால். அதுக்கு என்ன அர்த்தம்? உச்சி 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 அதுதான் முத்தம். வாயின் முத்தங்களால் முத்தமிடுவாராக. என்ன சொன்னா, அப்பா லஞ்ச் டைம் மாத்திரம் வந்து முத்தம் வாங்கிட்டு போகிறேன், ஐ விஷ் ஐ ரிசைன் மை ஜாப். உங்கள் பக்கத்திலே உட்காந்து நீங்கள் முத்தம் கொடுக்க கொடுக்க வாங்கிட்டே இருக்கணும். நான் எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறேன். when I read this passage, I get the kiss of the Lord in my cheek. You will get it. God is not a respecter of persons. தனி சலுகை தேவன் யாருக்கும் காட்டுவது அல்ல. அடுத்த வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உமது பரிமள தைலங்கள். இந்த ஒரிஜினல் வேர்டில் இந்த பரிமள தைலங்கள்ல பார்த்தீங்கன்னா முத்தங்கள் ப்ளூரல், பரிமள தைலங்கள் ப்ளூரல். பரிமள தைலம்னா சிங்குலர், பரிமள தைலங்கள் ப்ளூரல். அவர் நாமம் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பவர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர். யெகோவா ஈரே, தேவைகளை பார்த்து கொள்பவர். யெகோவா சீக்கேனு, வெற்றி தருபவர். அவருக்கு ரிடம்டிவ் நேம்ஸ் இருக்கு. அதுதான் ஊற்றுண்ட தைலங்கள். அவருடைய நாமத்தை அறியும் பொழுது அந்த ஊற்றுண்ட தைலங்கள், ஒவ்வொரு 7 தைலங்களும் 7 வாசனைகள். அவருடைய நாமம் பைபிளில்
ரிடம்டிவ் நேம்ஸ், அந்த நேம்ஸ் சொல்லணும். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். இது என்ன என்னை இழுத்துக்கொள்ளும்னு சொல்கிறாரு, உமக்கு பின்னே ஓடி வருவோம்னு சொல்கிறாரு. ஆண்டவரை என்னப்பா இது இழுத்துக்கொள்ளும்னு சொல்கிறாரு, இவர் மெய்ப்பன் போய் எப்படி இழுத்துப்பார் அப்படின்னு அவர் சொன்னார், இந்த பெண்ணு அம்மா கொடுக்குற டார்ச்சரில் மாட்டி கிடக்கா. பாவம் என்னும் உளையான சேற்றிலே அவள் கால்கள் ஊன்றி போயின. அவளால் வெளியே எந்திரிச்சு வர முடியல. அதனால் ஆண்டவரே, நான் துன்பம் என்னும் சேற்றில் கால்கள் சிக்கி கொண்டன, பாவம் என்னும் சேற்றில் என் கால்கள் சிக்கி கொண்டன, என்னை இழுத்துக்கொள்ளும், கையை நீட்டுங்க, பிடிச்சு இழுங்க, நான் வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் உமக்கு பின்னே ஓடி வருவேன். நடக்க முடியாமல் இருந்த அந்த சுலமித்தியாவை ஆண்டவர் கரம் கொடுத்து இழுத்த பொழுது அவள் ஓட ஆரம்பித்தாள். நடக்க முடியாதவளை ஓடச் செய்யும் கர்த்தர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆண்டவர் கை கொடுத்து உன்னை இழுத்துட்டார்னா நீ ஓடுவ. ஐயோ மூச்சு வாங்குது, ஆண்டவரே கொஞ்சம் மெதுவாக ஓடுங்க. நானும் ஓடுங்க, நானும் ஓடி வர்றேன், உமது பின்னே ஓடி வருவோம். இப்போ ஓடி வர முடியலையே. ஏன்? நான் உன்னத பாட்டு படிக்கல, நான் சுலமித்தியால இல்லை, மாற்றாந்தாயாக இருக்கிறேன். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். இங்கே வந்து சுலமித்தியால் வந்துட்டா அரண்மனைக்கு. ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. இந்த சுலமித்தியாளுக்கு இந்த பக்கம் தளபதி, இந்த பக்கம் மினிஸ்டர், இந்த பக்கம் எல்லாம் ஞானிகள், அவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க. இவளுக்கு ராஜாட்ட போய் முத்தம் வாங்கணும், பல காரியத்தை சொல்லணும்னு இருக்குது. இந்த கூட்டத்தில் எப்படி செய்கிறது? அதனால் உள்ளத்தில் பல எண்ணங்களை வச்சுட்டு அடக்கி அடக்கி அந்த அன்பை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறான். அது ராஜாவுக்கு தெரிஞ்சு வச்சு, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்கள் ஆண்டவருக்கு தெரியும். அதான் அவர் என்ன சொல்கிறார், ராஜா என்னை தம் அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். ராஜா பேசிக்கிட்டே இருக்காரு, மினிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஸ்டாப் அப்படின்றாரு. அவன் ஐயா இன்னும் சொல்லி முடிக்கல ராஜாவே. பரவாயில்ல, சொல்லி முடிக்காட்டா நாளைக்கு பார்த்துக்கலாம். மகளே சுலமித்தியால் வா போகலாம். அவளும் கூப்பிட்டு போய் அவர் ரூம் போயிடுறாரு. என்ன நான் இப்போ தான் நினச்சேன், அதுக்குள்ளே இவருக்கு தெரிஞ்சிருச்சே. எப்படி தெரிஞ்சுது? அவருக்கு எல்லாம் தெரியும். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அறிவார், வானத்துக்கு ஏறினாலும் அறிவார், சமுத்திரம் ஆழத்திலே சப்மரீனில் போனாலும் அறிவார். அவர் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் அறியும் அன்பர். அப்படி நல்லா தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு கவலையே வராது. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.